அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவே காணோம். அவர் வீட்டுல இல்லடா ஊசி எடுத்து ஏத்துறான், நீ கலப்பற எடுத்து நெஞ்சிலே இறக்கி கிண்டு கிண்டு கிண்டிட்டடா. இன்னொரு இந்த என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க, பேசலாமா? நிறைய உங்க கருத்துக்களை நீங்க முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? கோவி இங்க வாடா, அப்பா வாங்கிட்டாரா, என்னாச்சு? என்ன ஆச்சு? நல்லா இருந்தாரு ஐயா. என்னங்க ஐயா ஆச்சு? ஐயா எந்திரிங்க ஐயா. ஐயா ஊர் அடிச்சு உடையில போட்டீங்கன்னா நீங்க ஊர் அடிச்சு உடையில போட்டு சொல்றதுக்கு ஒரு கம்பீரம் வேணும். ஆமா, தைரியம் வேணும். ஆனா நம்ம அரசனுடைய நிர்வாக திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு இந்த ஊர் அடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாக திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாக திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். நீங்களும் தயாராக இருங்க. அது எதுக்கு நாங்க எடுத்துக்கணும்? அது எதுக்கு எடுத்துக்கணும்? இந்த கொள்ளை அடிக்கிறது, கற்பழிக்கிறது, புடிங்கி தின்றது, திருட்டுத்தனம் பண்றது, இந்த ஐடியாலாம் உங்களோட வச்சுக்கங்க. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. 20 நிமிஷமா பேசுறாரு சிஎம், ஒரு வார்த்தை ஒருத்தரும் குறுக்கிடல. அது என்னப்பா, அது வந்து டாஸ்மாக்ல என்னப்பா அப்படின்னு பின்னாடி தெரியுமா? டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு? பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி தெரியுமா? பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே சடக்குன்னு அசம்பிளி எந்திரிச்சு. எங்க குத்துது பாருங்க, எங்க உறுத்துது பாருங்க. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்களா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் தான் சொல்லுங்க. அப்புறம் என்ன நீங்க வந்த அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் தான் சொல்லுங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னதற்கு ப்ரூஃப் எதுவுமே இல்லாம நீங்க சொல்றீங்களே, எந்த கட்சி அப்படின்னு நீங்க சொல்லலையே அப்படின்னு. 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. சொல்லுவியா வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாய. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா?
இன்றைக்கு நம்ம ஆட்சியை இழக்கல, நம்முடைய தயவுல தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தலைவர் தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? விசிக ஐயுஎம்எல்ஐ விமர்சிக்க பெண்களை இழிவு செய்யும் வகையில் ராசா கருத்து பதிவு செய்திருந்தார். அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் ஆபாச பதிவை டெலிட் செய்துள்ளார் ராசா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே, மக்களுக்கு நல்லா புரியும். மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம கிளம்பி எங்க போறீங்க? இருங்க, பஞ்சாயத்து முடிச்சு என்னப்பா? இருங்கன்றல பஞ்சாயத்தை பழக விடுறாங்களா? எடுபட்ட வயலுங்க. இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்கள பார்த்து கேக்குறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. இப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேக்குறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அது அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன். தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வராது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி. வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த் எல்லாம் பார்ப்போம் தனியாக. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்மா